ஃப்ரெண்ட்ஸ் என் பாஸோட பையன் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் அனுப்பி விட்டான். சரி ஓகேன்னு சொல்லி அதே லொக்கேஷனை நான் ஃபாலோ பண்ணி இங்கே வந்தேன். வந்து பார்த்தா பல கோடிகளை வாசலில் நிப்பாட்டி வச்சுட்டு உள்ளே காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இதெல்லாம் விளையாட்டு ஜாமா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு காஃபி ஷாப்பு. இந்த இடத்துல வந்து ஃபெராரி, பென்ஸ், லம்போர்கினி அந்த மாதிரி பல வண்டிங்க நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் அந்த காரை நல்லா ஒத்து பார்த்துட்டு பாபா கொடுக்குற அல்ஃப் கம்சமியாக வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்மளுக்கும் ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி சும்மா நிற்கிறதுக்கு கொஞ்சம் வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறேன். அப்படியே சாயங்காலம் நேரத்தில் அப்படியே வீட்டை விட்டு கிளம்பி வந்து காரை எடுத்துகிட்டு இங்கே வந்து போட்டுட்டு இப்படி உட்காந்து இப்படி காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்காங்க. என் பாஸ் பையன்ட்ட இதை பற்றி விசாரித்தேன். அவர் வந்து இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார். இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிச்சான இடம், இங்கே வந்து அப்படி வருவாங்க இப்படி வருவாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிடா ஓகே ஓவராக அருவியை போடாதடான்னு சொல்லிட்டு குடித்த காஃபிக்கு பில்லு கொடுத்துட்டியாடான்னு கேட்டேன். கொடுத்துட்டேன்னு சொன்னான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு பையன் வெளிநாடு வரான். ஏன் வரான் அப்படின்னு சொன்னால் அவங்க ஊரில் பல பேர் இந்த மாதிரி வெளிநாடு போய் சம்பாரித்து பெரிய ஆளாயிடுறாங்க, வெளிநாடு போனால் வீடு கட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் வெளிநாடு கிளம்பி வரான். வந்த அந்த பையனுக்கு மொழி புரியலை, நாடு புரியலை, பேச்சு புரியலை, ஒன்றுமே புரியலை. எப்படிடா இங்கே சர்வே பண்ணுறதுன்னு அந்த பையன் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தை தள்ளுறான். அதுக்கிடையில் அவனுக்கு நிறைய கஷ்டம் வருது. ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு நலவு வருது, ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு நலவு வருது. இதே மாதிரியே அவனோட வாழ்க்கையில், அந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் அவனுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அவனுக்கு ரொம்ப அந்த அந்த இடம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போக போக அந்த இடம் வந்து அவனுக்கு ரொம்ப பழகிருச்சு. பழகுன அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஊருக்கு அனுப்புகிறான். ஊருக்கு அனுப்புன காசில் ஒரு வீட்டையும் கட்டுறான். அவனோட கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். மழை வெயில் நேரத்தில் அவங்க வீட்டில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் அந்த அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை கட்டுறான். இது எல்லாமே வெளிநாடு வந்த 5 வருஷத்தில் நடக்கிற விஷயம். கடைசியாக அவன் நினச்சா மாதிரி அந்த வீட்டை கட்டி முடிக்கிறான். அவனோட டார்கெட் கம்ப்ளீட் ஆகுது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எடுத்தோடனே ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்சி அதில் நம்ம பெரிய ஆளாக முடியவே முடியாது. கொஞ்ச நாள் ஆகணும். நம்ம டார்கெட் பண்ண விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதா இருந்தால் நம்ம சின்ன சின்ன சந்தோஷத்தை தவிர்த்து தான் ஆகணும். நீங்கள் வாழ போகிற வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வெளிநாடுக்கு ப்ரமோட் பண்ணலை. இதே வெளிநாடு பல பேரை காணாமல் ஆக்கியிருக்கு. நாட்டிலே இருந்தாலும் நல்ல எஃபெக்ட் போடணும்னு சொல்லுவார்.